வணக்கம் மக்களே, நான் தான் எம்டி ராக்கெட்லேருந்து சரவணகுமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி அரசியலுக்கு வர போகிறாரு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம தமிழக அந்த ராஜ்யத்துக்கு அந்த லைனில் தான் இருக்கும். ஸோ வரவங்க ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் யார் யார் எங்கெங்கே மூலையில் இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ஒரு மற்றவங்களை துன்பத்துக்காண்டியோ இல்லை மற்றவங்க கஷ்டப்பட்டுக்காக இந்த வீடியோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம எடுக்க போகிறது நல்ல காமெடியாகவும் இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்கள். யாரும் இடையில போயிடாதீங்க. நல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பக்தி பரவசமாக காலையில் டீக்கடையில் தம்ப போட்டு டீயை சாப்பிட்டு நிற்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்போம், சில விஷயங்கள் கேட்போம். அது கரெக்டான ஆன்சர் கொடுக்குறதா இல்லையா மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா புது அரசியலில் தளபதி விஜய் வரைகிறாரு. அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசியல் விளையாட்டில் இருக்கிற தலைவர்கள் நிறையா தலைவர்கள் ஆண்டுட்டு போயிட்டாங்க, சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் ஆளணும், சாதிக்கணுன்ற ஒரு இளைய வேகத்தோடு வந்திருக்காரு. கடந்த அரசியல் தலைவர்களோட அனுபவங்கள் அவர் பாடமாக எடுத்துக்கிட்டு அதை தாண்டி சாதிப்பாரான்னு மக்கள் தான் ஜட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ தளபதி விஜயே முதலமைச்சர் ஆகிட்டாரு. முதல் கேள்வி மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இதுவரைக்கும் அரசியல் தலைவர்கள் எதை விட்டு சென்றாங்களோ, எதை விட்டு சென்றார்களோ அதை தாண்டி அவர் சாதிக்கணும். அந்த செயல்பாட்டில் மக்களுக்கு செய்யணும். அவ்வளோ. இந்த விட்டு சென்றது ஏதாச்சும் ஒன்று மக்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லாதவங்க தளபதி விஜய் அரசியலுக்கு வரைகிறாருல, அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? யார் பேச போகிறாங்க? அது அந்தளவுக்கு இம்பேக்ட் தருமான்னு தெரில. ஏன்னா அரசியல் இப்போ கேப்டனாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அரசியல் வந்ததுக்கப்புறம் அது ஸ்டூல் இருக்கா? ஏழைகள் அடிப்படை வசதிகளே எந்த ஃபெசிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் வந்த தலைவர்கள் கொடுக்காத ஒன்றை புதுமையாக மக்களுக்கு செஞ்சிருக்காருன்ற ஒரு வரலாற்று அரசியலில் இடம்பெறணும். தளபதி வந்தால் முதல் வருஷம் உங்கள் வட்டம் இருக்குதா? நான் என்னோட வயசு 54. நாங்களும் அதை வரவேற்கிறோம். என்னை தாண்டி கீழே உள்ள இளைய தலைமுறைகள் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவரை கொண்டு போகணுன்ற முதலமைச்சர் நாற்காலிக்கு கொண்டு போகணுன்ற அவங்களோட கனவாக இருந்துச்சுன்னா அதை முழுமையாக அவங்க மக்களும் அவரும் செயல்படுத்தட்டும். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா படத்தில் மட்டும்தான் தளபதி. ஸோ அரசியலுக்கு சாத்தியமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது சாத்தியமா இல்லை சாத்தியம் ஆகாதா? அப்படி கிடையாது. அரசியல்ன்றது அவங்க அப்பாவாக இருக்கட்டும், தமிழகத்தில் உள்ள அரசியலை அவரும் கூர்ந்து கவனிச்சிருக்காரு. முன்னாடி இருந்த தலைவர்களோட ஜென்ரேஷனில் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை தாண்டி நம்மளால் என்ன பெரிய இம்பாக்ட் இருக்காது. மேபி ஒரு சின்ன மாற்றம் நல்லா தான் இருக்கும். தப்புன்னு முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? ஜோஸ்வா. உங்கள் பேர் இடியன். ஸோ 2 பேர்த்துக்குமே கேட்குறாரு. ஸோ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்பீங்க? இல்லைண்ணே, பொதுவாக காமனாக இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஜாதி பிரச்சனைலாம் குறையணும். ஏன்னா இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஜாதி பிரச்சனை, உங்களுக்கே தெரியும் ஏரியாவுக்குள்ள. அதனால அது குறையணும். ஜாதி பிரச்சனைகள் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தம்பி எதிர்பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு நம்மள இளைஞர்களுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணால் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் அந்த இடத்துல என்ன கேட்பீங்க? இப்போ மோஸ்ட்லி இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம்னு தெரியுமாண்ணே, படித்து வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. நான் ஆர்ட்ஸ் தான், ஆனாலும் வேலை வாய்ப்பு இவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகம்ன்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லா பேருமே எல்லா படிப்பும் படிச்சுட்டு அதாவது அதிகமாக படித்தவங்களும் நார்மலாக நார்மலாக படித்தா அதிகமான வேலைக்கு அது திறமையை பொறுத்தா இருக்குது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர் தளபதி ஆகிட்டாரு. ஸோ என்ன எதிர்பார்ப்பீங்க வருங்காலத்துக்கு? வருங்காலத்துக்கு இதானே இப்போ இருக்கிறதோ இன்னும் பெட்டரான ஃபியூச்சர் தான். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னா என்ன எதிர்பார்ப்புனா இப்போ ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்கு இலவசம் பஸ் விடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்களா? இளைஞர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இன்னும் பெட்டராக எதிர்பார்ப்போம். ஆஃபீஸ் அந்த மாதிரி
அதிகமாக வெளியே போகிறதுக்கு டூரிஸ்ட் அந்த மாதிரி நிறைய இவங்க பர்சனலுக்கு எதிர்பார்க்குறாரு. ஓகே. காலேஜ் டூர்ஸ் இந்த மாதிரி வந்து வருஷத்தோட வந்து ஃப்ரீ டூர்ஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும். ஸோ வந்து அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட தான் கேட்கணும். ஸோ வந்து தளபதிகிட்ட கேட்க முடியாது. சரி, ஓகே, அந்த மாதிரி விஷயங்களே எடுத்துக்கலாம். வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்ன கேட்பீங்க? புதுசாக அப்படின்னா அந்த தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வரேன், அதை எப்படி எதிர்பார்ப்பீங்க? தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ உள்ள திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கேட்போம். ஓகே. இப்போ உள்ளக்கே எங்கள் அமெரிக்கன் காலேஜுக்குள்ளேயே நிறையா பேர் நல்லா நடிப்பாங்க, அதுன்னு பண்ணுவாங்கன்னு. ஆனால் அதுக்குள்ளே மேபி ரீல்ஸ் இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு ரீச் ஆனால் கூட வெளியே தெரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய மேடைகள் வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கலைஞர்கள் வந்து நம்மளை மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து வெளிப்படுத்துறதுக்கு சில மேடைகள் வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம பசங்க. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, எங்களுக்காண்டி வந்து ஒரு சின்ன டைலாக், விஜயோட டைலாக் அப்படியே விஜய் மாதிரி பேசணும். யாருனாலும் பண்ணுவேன், சும்மா பாட்டு இல்லை விஜய் சும்மா இல்லைண்ணா நான் ஒரு டைலாக் சொன்னேன், அந்த மாதிரி சரிங்களா? ஒரு தடவை முடிவு பண்ணுறேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதில் விஜய் மணி சொல்லணா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, நீங்கள் எதிர்பார்த்தெல்லாம் அது கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் எதிர்பார்த்த நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அது விஜயமணியா? கேமரா பார்த்தா ஒரு தடவை முடிவு பண்ணுறேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணுறேன், என் பேச்சை நானே கேட்கணும். இல்லை, சாதாரண பேசுவேன். விஜயமணி பேசுங்க. விஜயமே வராது. அதுவும் விஜயமணி கொண்டு வாங்க. அப்போ அடுத்த தளபதி யாரு? நீங்கள் தான் சொல்கிறா, எனக்கு வர. இப்போ சரி, ஓகே, அதை கூட விடுங்க. விஜய் தளபதி வந்து கடைசி படம் வந்து ஒரே ஒரு படம் தான் நடிக்க போகிறார். அதுக்கடுத்து வந்து சினிமா துறையிலே வரமாட்டாருன்னு சொன்னாங்க. அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு நஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்கள மத்தியில் இது பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து திடீர்னு இல்லை நான் வந்து சினிமா ஓட்டு போகிறேன்னா கண்டிப்பாக இம்பேக்ட். சரி, அடுத்த தளபதி அப்படின்னா யாரை கொண்டு வருவீங்க உள்ள? அதாவது யாருமே கிடையாது, தளபதி போயிட்டு அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ்ல வந்து ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வந்து காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதெல்லாம் கிடையாது. தளபதி மட்டும்தான் அடுத்த தளபதினா அவர் முதலமைச்சராக மட்டும்தான் வருவார். ரியலாக வந்து நடிப்பார். ஸோ வந்து மூவியில் பார்க்க முடியாது, அவர் ரியலாக வந்து நேரில் பார்க்கலான்னு தண்ணியை சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்படியே ஒரு டைலாக்கோட முடிச்சுட்டு போயிருங்க. அந்த டைலாக் மட்டும் அப்படி சொல்லுங்க. பார்த்துக்கிட்ட விட்டு அதோட என்ன மாட்டேன், அப்படியே காலேஜுக்கு போயிட்டாங்க. என்ன சாதிக்க முடியும், என்ன செய்ய முடியுன்றது அவர் கனவாக இருக்குது. சினிமா வேறு அரசியல் வேறுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இரண்டும் சேர்ந்த கலவை தான் அரசியல். சினிமாவில் என்ன சொல்கிறாரோ அதை நிஜத்தில் செய்யணும்னு துடிக்கிறார். வேற ஒன்று துடிக்கணும். சினிமாவில் வந்து எப்படி வந்து ஒரு படப்பிடிப்பில் வந்து அவர் நடிச்சிருக்காரோ அதுவே வந்து லைவாக அதாவது லைவாக மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ வந்து அண்ணன் வந்து நல்லா சொன்னாப்புல. ஸோ அண்ணனோட ஓட்டு வந்து தளபதிக்கு இருக்குது. மறந்துடாமல் அண்ணன் பேர் பார்த்துங்க. என்ன பேர் இங்கே நான் வந்து என்னோட ஏரியா வந்து மதுரை மெயின் சிட்டி சுப்பிரமணியபுரம். படம் டைட்டில் மாதிரியே சுப்பிரமணியபுரம். என் பேர் சுரேஷ் பாபு. என் பேர் சுரேஷ் பாபு. அண்ணா ஜெயிந்து பக்கம் இருக்காரு. ஸோ தரமான ஏரியாவில் நேர்மை தர்மை அண்ணனை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ வந்து மறக்காமல் வந்து எப்படி ரைட் சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வந்து வியூஸுக்கு வந்து ஒரு 200 வியூஸ் கிட்ட போகுது. சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சமாக ஆகிடுது. தயவு செய்து வந்து ஒரே ஒரு பட்டனில் அந்த ரெட் கலர் அது ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதை செய்ய அதை செய்ய தெரியுமா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுமில்ல, கேட்டு தான் அவருக்கு தெரியுமா? அவர் தெரிஞ்சு தானே வர்றாரு. நம்ம என்ன கேட்கணும், கேட்காமே அவர் செய்யணும்ல. நான் விஜய் ரசிகர்ல என்னுடைய பையன் 2 வந்து விஜய் பார்க்க வைக்கிறாங்க. அவர் என்ன கேட்கறது
எதிர்பார்ப்பு என்னது? எதிர்பார்ப்பு மக்களுக்கு நல்லது செய்யலாம், அது அவ்வளோதான். ரொம்ப ஆர்வமாக அவர் செய்யணும். எங்களுக்காண்டி வந்து ஒரு விஜயோட டயலாக்கு, விஜயோட பாட்டு, உங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி விஜய் டயலாக் அடிக்கடி வந்து பேசிட்டு எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள நிறைய சட்டை அது அதே மாதிரி அப்பா உனக்கு இருக்கான். என்னண்ணா சும்மா ஒரு சின்ன கேள்வி, தூங்கிட்டு இருந்தீங்களா? ஐயோ பாவம் தூங்கி இருந்த எழுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரசியலுக்கு வந்து புதுசாக வந்து தளபதி விஜய் வராதுன்றாரு, அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரியும், அவரு எல்லாத்தையும் பறையிருக்கு. சரி, அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தளபதி வந்து வரட்டுமா? அவர் வந்தால் என்னென்ன செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்க? வந்தால் நல்லா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்டதான் கேட்கமா. சப்போஸ் வந்து தளபதி வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம், மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து தளபதி வந்து கேட்குறாருன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? வந்து அந்த வரிகள் வந்து போடுறது வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாரும் ஏற்றாத அளவுக்கு இருக்க வரிகளே சரி பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சால் எந்த மாதிரி வரிகள் சொல்லுங்கள்? வீட்டு வரி, பஸ்ஸு கட்டணம் கூட்டுறது, வைக்கிறது, எல்லாத்தையும் அனைத்தும்னா கொடுக்குறீங்க எவ்வளோ நாள் தான் காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதில் ஒரு நடந்து காமிக்கணும், அதில் தரமாக இருக்குது. டிவியில் போடுவீங்களா? ஆமாம், சேனல், யூடியூப் சேனலில் தான் போட வைப்போம். இந்த அண்ணன் வந்து பரவலாக ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு கண்டிப்பான முறையில். ஸோ நம்மளோட மக்கள் வந்து வீஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோவை, இந்த அது நம்பிக்கை இருக்குது. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக தான் வராது கட்டாயமாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் கேட்கறத விட அவர் கட்டாமே செஞ்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை. அண்ணன் விஜய் மணி ஏதாச்சும் ஒரு பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு டைலாக்கோட அப்படியே அது நடந்து கிடச்சாரு, ஏதாச்சும் ஒரு டைலாக். எனக்கு 53 வருஷமாச்சு, வயசாச்சு. ஓகே, மேல்நிலையத்தில் வேலை பார்க்குறேன், சாதாரண அட்டெண்டரு. என்னுடைய பசங்க 2 பேருமே எம்ஏ படிச்சிருக்காங்க, விஜய் ரசிகர் தான். அவ்வளோதான் நம்ம நட முடியும். சரி, நான் ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி அப்படியே நடந்து காமிச்சா போதும். அதான் இப்படி வாங்க, இப்படி வாங்க. மாட்டியார சரி, வந்து அப்படியே நடந்துக்கிட்டே வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதோட தகவலாக இருக்குது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்பேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதோடைய ஒர்க் பண்ணிட்டேன். யார் ஓகேடா, ரொம்பவே வந்து சூப்பராக இல்லையே, ரொம்ப நன்றி. யூடியூப் சேனல் MDU ராக்கி சேனல் மறந்துடாம ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அவன் பையன் வந்து இருக்கிறத வந்து கூட்டாத அளவுக்கு ஓகே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறத வச்சு சரி பண்ணி எல்லாத்தையும் நல்லா. இப்போ உள்ள வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு அதுன்றாங்க. ஆம்பளைக்கு நம்மளுக்கு என்ன கேட்பீங்க? கேட்டால் இலவசத்தை வந்து பொதுவாக வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஏன் அது நல்ல விஷயம் தானே, ஏன் அதை நிப்பாட சொல்கிறீங்க? நல்லது, அதை செய்து வேறு எதுவும் வேலை வாய்ப்புகள் இதில் செய்யலாம்ல. கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள், வீட்டுக்கு ஒரு வேலை சாலைகள் அது இதுன்னு கட்டிவிடலாம். கட்டி விட்டு இந்த படித்தவெல்லாம் ஏற்பட்ட பேர் சும்மா இருக்காங்க. ஆமாம், மனித இல்லைன்னு வந்து தொழிற்சாலைகள்லாம் எதுவும் கிடையாது. முதல் வந்து வெஜ்ரா போர்ட்ஸு, பாண்டிய மில்லு, ஆரியமில்லு, ராஜா மில்லு, ஏகப்பட்ட மில்லு இருக்குது. வேலை வந்து 3 நேரம் 28 மணி நேரம் வேலை கொடுத்தாங்க, 8 மணி நேரம் வச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி செய்யலாம், வைக்கலாம், கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் கேட்டது வந்து விஜயாட்ட வந்து என்ன கேட்டீங்கன்னா, தளபதி வந்து அரசியலுக்கு வந்து என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க கேட்டதுக்கு அவர் வந்து இளைஞர்களுக்காண்டி தான் பேசுகிறாரு. ஸோ அவர் வருங்காலம் வந்து இளைஞர்களுக்காண்டி தான் பேசுகிறாரு. ஏன்னா வந்து நல்ல நல்ல தொழில்கள், ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல ஃபேக்ட்ரி, வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி ஒரு படிப்பாளி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து ஐயா சொல்கிறாரு. கண்டிப்பாக உண்மை, நல்லா இருக்கு அது. ஓகேங்க, அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் வந்தால் தான் நீங்க தெரியும். ஸோ அண்ணன் வந்து அண்ணன் கேட்போம், நம்ம தளபதி அவர் வந்து வருங்கால முதலமைச்சராக வந்து வரணும்னு வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ கொரோனா காலத்துலேருந்து இப்போ வெளில வந்ததுலேருந்து
அவர் எனக்காட்டி ஒரு 2 வயசு கூட இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இருந்தாலும் மக்களுக்காக தன் சொந்த பணத்தில் செலவு பண்றாரு. யார்ட்டையும் லஞ்சம் வாங்கல, யார்ட்டையும் ஏமாத்த கிடையாது. நான் உழைப்புல உள்ளது மக்களுக்கு செய்யறாங்க. அதனால வந்து அடுத்த பேர் எம்ஜிஆர் இருந்தப்போ அடுத்து விஜயகாந்த் வந்த மாதிரி இவருக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வாழ்க்கையில். அப்ப தளபதி வந்தா நீங்க ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பான முறையில். கண்டிப்பா. நம்ம ஃபேமிலியில வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க? 20 டிக்கெட் இருக்காங்க என் ஃபேமிலியில். இல்ல நான் வந்து மக்கா வந்து கலைஞர் கட்சி ஃபுல்லாவே. இதுல வந்து மக்களுக்காக பாடுபடுறவங்களும் செய்யும். ஏன்னா நான் உழைப்பாளி, அதனால எல்லாம் செஞ்சாங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பூத்தொழில் பார்க்குறேன். பூ மார்க்கெட்டில் வந்து பிளேட்பார் கடை, அது தெருவோர கடை தான் வச்சிருக்கேன். மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் வாசல். சவுண்டே அவ்வளோ வேணாம் பார்த்துருக்கேன். அவர் சவுண்டே அவ்வளோ வேணாம். இப்போ தளபதி வந்து அரசியலுக்குள்ள வந்து பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கிற இவர் அவர்னு முதலமைச்சராகவே வந்து தளபதி ஆயிட்டாரு. முதல் உதவி வந்து என்ன செய்ய மக்களுக்கு வந்து என்ன புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து தளபதி வந்து விஜய் உங்களோட பற்றி வந்து மக்கள் பற்றி சேவை பண்ணணும். நீங்கள் சொன்னீங்கன்னா விஜய் வந்து ஒரு கேட்கறாங்க, இல்லை நீங்கள் கேட்பீங்க. தளபதி வந்து கேட்டாங்க. நீங்கள் சொன்னாத வந்து இருக்கிற மக்களுக்குலாம் வந்து நல்லபடியாக நல்லது நடக்கும். என்ன செஞ்சாங்க வந்துட்டாரு. சரி, அதை கூட விடுங்க. தளபதி நடித்தது வந்து ஏதாச்சும் ஒரு பூவா நடிச்சீங்கன்னா அன்னை கடையை பார்த்து அன்னை கடை கரெக்டான லொக்கேஷன் கொடுங்க. அந்த பூ மார்க்கெட்டு நடுக்கேட்டு பஞ்சுபாலா பூக்கடைனாலே சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து இதை வந்து படத்தில் மட்டும்தாங்க அப்படி இருக்காப்புல. நேரில் வந்தாலும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஆளே இல்லாத பார்த்து அவர் செய்ய இதை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் பண்ணுவாரா பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. படத்தில் மட்டும்தாங்க அதெல்லாம் வந்து நடக்கிறது. நேரில் வந்து அவர் பண்ணுவாரான்றது ஒரு சாத்தியம் இல்லையா எனக்கு தெரியல. ஸோ அதை எப்படி நீங்கள் சொல்றீங்க? விஜயகாந்த் படத்தில் தான் நடித்தார். மக்களுக்காக எல்லா குரலையும் கொடுத்தாரு. இங்கேருந்து தீவிரவாதி மேற்கொண்டு பிடிச்சிக்கிட்டு தான் காட்டினார். படமாக எடுத்து காட்டினார். பத்தினி பசுமாக இருக்கிறது பூரா காட்டினார். அவர் இருக்கிற வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்காக செஞ்சார். அவரும் ஆட்சிக்கு வந்தார், செஞ்சார். அந்த மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எத்தனையோ பேர் சொன்னதை செய்யலாம் கட்சிக்காரங்க. இவர் செய்யறன்னு ஊண்டி இறங்குறாரு. அவரையே செய்ய மாட்டோம். ஒரு தடவை வாய்ப்பு அளிக்கிட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு அளித்தா கண்டிப்பான ஒரு விஜய்க்கு நல்ல மாசத்துக்கு நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜயோட ஏதாச்சும் ஒரு வசனம் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு படத்துலேருந்து ஒரு ஸ்டோரி, ஏதாச்சும் ஒரு டைலாக். இது ஹிந்தியில் வராது, தெலுங்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தளபதி வந்து ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவார்ல, மாசான டைலாக்லாம். நானே முடிவு பண்ணேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவர் அப்படியே தோரணையா இல்லை அதெல்லாம் ஒன்று அவருதுலேயும் நான் யோசிச்சேன். நல்ல படம், நல்ல டைலாக். யோசிங்க. ஆமா, என்ன டைலாக்? ஜோதியாவை லவ் பண்ணிக்கிறப்பா அப்படி ஒரு அந்த மாதிரி ஏண்டா அப்படியே ஒரு எடுப்பு அவனுக்கு நீ தொடுப்பா. ஏண்டா எங்கிட்ட வந்து காட்டுற வேணாண்டா, இது லவ். அதுக்கு இடையில கூட வந்தோன்னா மின்னலவே தாக்கும்டா. அது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி கேமரா அப்படியே ஒரு ஸ்பீடாக காசா அது தரமா கொஞ்சம் சரியா அப்படியே விஜய் மாதிரி அவனுக்கு எனக்கு நடுவில். அப்புறம் என்னடா நீ வர்ற ஊடால ஏண்டா அவன் ஒரு எடுப்பு நீ ஒரு தொடுப்பா. இது வந்து லவ் வெர்சரிக்கன்னா தொட்ட பத்திக்கிறேன் பார்த்துக்க போடு. அப்படியே ஓட்டு தளபதிக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, ஓகே, ரொம்ப நன்றி.
ஏதாச்சும் ஒரு டைலாக் அவரை பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆகுது தரமா ஏதாச்சும் ஒரு டைலாக் பிடிக்கும் பிடிக்காது ஏதாச்சும் ஒரு சின்ன டைலாக் தடவை முடிவு பண்ணிட்டு நான் கேட்குவேன் அவரே கேட்க மாட்டாரு நீங்கள் யாரும் கேட்குறாங்க சும்மா தான் பண்ணாதான் இது எல்லாமே சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இதெல்லாம் என்னென்னா வந்து மக்களுக்கு வந்து நிறைய தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இதில் எந்த ஒருமே வந்து ஒரு யாரு மனசு குடும்பத்துற மாதிரி வீடியோவே கிடையாது. ஸோ மக்களுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து எடுத்துக்கணும். மறக்காமல் வந்து வீடியோ சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல. அவர் செய்யறதுன்னா விஜய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க? பெரும்பாலும் அவர் படம் பூரா பார்ப்பாங்க. எல்லா படம் விஜய் ரசிகர் தானே? ரசிகர் அப்படின்லாம் கிடையாது. நல்லா இருக்கு நடிக்கிறது, வைக்கிறது, பொதுவான இந்த கருத்துக்கள் சொல்கிறது, வைக்கிறது, பேசுகிறது, வைக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னங்க அவர் படத்தில் தாங்க வந்து ஹீரோ, நிஜத்தில் தான் வந்து அரசியலுக்குள்ளலாம் வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்தால் தானே இது பண்ண முடியும். அதான் கேட்குறேன். அதை எப்படி நீங்கள் எதிர்க்கிறீங்க? எதுக்கெல்லாம் செய்யலாம், வரட்டும், வந்து இது பண்ணி செய்யட்டு வச்சுட்டு வரவே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வந்து தளபதி வந்து அது கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக வந்தால் தான் செய்ய முடியாது. இறங்கி இது பண்ணி நம்பணும், நம்பிக்கை தான் வேணும் தான். இப்போ உங்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக இருக்குது, போடலாம். கண்டிப்பாக வந்து தளபதிக்கு வந்து அன்னை ஓட்டு வந்து தளபதி சார்பாக வந்து ஒரு ஓட்டு இருக்குது. ஸோ தளபதி மட்டும் கிடையாது, தளபதி ரசிகர்கள் மட்டும் கிடையாது. ஸோ அனைத்து ரசிகர்களுமே வந்து ஒரு வருங்கால வரவேற்பை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஸோ வந்து இது வந்து தளபதி ரசிகர்கள் தான், தலை ரசிகர்கள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து மக்களுக்காண்டி யார் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார்னா, ஸோ வந்து எல்லா வச்சுக்குமே அது நல்ல விஷயம் தான். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றதுக்கும் ஏற்கனவே இருந்த ஆள் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து சொல்லுங்கள். அதாவது இளைஞர்களுக்கு செயல் வந்து முழுமையாக வந்து வரவேற்பு கண்டிப்பானது. இப்போ விஜயோட டைலாக் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசுவாமா? ஒரு பாட்டு, ஒரு பாட்டு. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தளபதின்னு வேணாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாட்டு. சரி, ஏன் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க? மார்க்கெட்டில் வேலை வைக்கிறாங்க. எந்த மார்க்கெட்? மாட்டுத்தாவணி, காய்கறி மார்க்கெட். மாட்டுத்தாவணியில் வந்து அன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு களைப்பாக வந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து போனோம், ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு வந்து அண்ணன் உட்காந்துருக்காரு. ஸோ உண்மையிலேயே அண்ணனை வந்து பாராட்டுற விஷயம் தான். ஸோ ஏதாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்காண்டி ஒரு பாட்டு, ஏதாச்சும் ஒரு பாட்டு இல்லை ஒரு டைலாக்கு, யாராச்சும் எந்த நடிகர்னாலும் சரி எங்களுக்காண்டி ஒரு சின்ன சாங் சும்மா பண்ணுங்க. சும்மா வேணான்றாரு, சும்மா பாடுங்க. 2 வரி பாடுங்க. பொதுவாகவே பிடிக்கும். அந்த ஞாபகம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நினைக்கிறேன். இல்லை. சரி, ரைட்டு, பார்க்கலாம். சரி, வந்து கண்டிப்பாக வந்து தளபதி அண்ணனுக்கு வந்து வந்தாருன்னா ஓட்டு போட்டுருங்க. சரிங்க, கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம எடுத்த வந்து எல்லா வெற்றிக்குமே வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ போட்டு எனக்கே வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கலாம்னு ஆசை. கிட்டத்தட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி யாரையும் வந்து கஷ்டப்படுறதுக்கான வீடியோ போடலை. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். அதுபோக வந்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டுருவோம். வந்து மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் வீடியோ வாங்கி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே ஒரு சின்ன இதுதான், சின்ன விஷயம் தான். எனக்காண்டி ஒரு என்னன்னா வந்து சர்ச்சில் யூடியூப்ல போய் எம்டியூ பாக்கி அப்படின்னு போட்டிங்க, அதே நம்மளோட சேனலோட எண்டிங் மட்டும் வந்துடும். ஸோ அதை வந்து லைட்டாக சர்ஃப் போர்ட்டில் மட்டும் அனுப்புங்க. நீங்கள் ஆள் கூட உருவாடலாம். விருப்பப்பட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஆள் கொடுங்க. அடுத்த வீடியோ வரும். ஸோ இதனால் எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணுமோ அப்போல்லாம் அந்த வீடியோ எடுத்து போடுவோம். இதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ப்ளீஸ், இதில் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்.